இதற்கு வந்து தெளிவாக ஒரு சிம்பிளான ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா, இதற்கு பிறகு 2026 இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசியல், தமிழக அரசியல் அப்படின்றது விஜயண்ணா, தாவேகா இவங்கள சுற்றி தான் இயங்க போகுது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கூட யாரெல்லாம் சேர போகிறாங்க, இவர்களை விட்டு யார் வெளியே வர போகிறாங்க, இவங்க என்ன தப்பு பண்ணுவாங்க, இவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க, இதை பற்றி தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லா கட்சிகளுடைய நிகழ்வுகளும் சரி, அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியுடைய நிகழ்வுகளாக இருந்தாலும் அது தாவேகாவை மனசில் வச்சு தான் நடக்கும். அவர்களுடைய இலக்கு தாவேகாவுடன் இணைவதா இல்லை தாவேகாவை வீழ்த்துவதா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து நடக்க போகுது. இது வந்து இதற்கு முன்னாடி கருணாநிதி அவர்களை வச்சு சொல்லுவாங்க, கலைஞரை சுற்றி தான் தமிழக அரசியல் சுழந்துக்கிட்டே இருக்கும். அவர் ஆதரவு எதிர்ப்பு, அவர் ஆட்சியில் இருந்தார்னா எதிர்ப்பு, எதிர்கட்சியாக இருந்தார்னா ஆதரவு, இப்படி தான் தமிழ்நாடு அரசியல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இன்னைக்கு விஜயண்ணா அவர்களுக்கும் பொருந்த போகுது. ஸோ பாமகவுடைய மாநாடு, அது பாமகவுடைய மாநாடு இல்லை, அது வந்து வன்னியர் சங்கத்துடைய மாநாடு. அந்த சாதிய கூட்டமைப்பை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட்டுறாங்க. எதிர்பார்த்த கூட்டம் இல்லை. அவர் வந்து இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு, 10 லட்சம் பேர் கூட்டினாங்க அப்படின்னு சொல்லி. அதிகாரப்பூர்வமாக வர்றது கிட்டத்தட்ட காவல்துறை கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்து 2 லட்சம் ப்ளஸ் தான் வந்து சொல்றாங்க. அதுவுமே வந்து ஒரு குத்துமதிப்பான ஒரு எண்ணிக்கை தான்.